டு சித்ரா சமையல். அதெல்லாம் சேர்த்துக்கு தேவையான பொருள் 2 பட்டை, 4 லவங்கம், 1 பிஞ்ச் கல்பாசி, 2 பிரியாணி இலை, சர்க்கரை 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேங்காய் 2 பத்தை கட் பண்ணி வச்சுக்கணும், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், இஞ்சி பூண்டு 5 கிராம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும், 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா தழை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கேரட்டு 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு, முந்திரி 5 கசகசா 1 ஸ்பூன் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும், 5 சின்ன வெங்காயம், தேங்காய் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம்ல முந்திரியும் கசகசா அது, சோம்பு, இதெல்லாம் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அதாவது நம்ம போட்டிருக்க முந்திரி, கசகசா, சின்ன வெங்காயம், சோம்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நைஸாக ஆட்டி நம்ம வச்சுக்கணும். இப்போ நாம் சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இப்போ இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு குக்கரை எடுத்துக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுருக்கிறேன். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ சூடேறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. அடுத்தது வெங்காயம், அதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏன் தூள் உப்பு போடுறோம்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குழஞ்சி சீக்கிரமாக வெந்துடும். அதனால்தான் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நம்ம தாளிக்கிறோம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி இதே மாதிரி குழஞ்சி வந்திருக்கு. நம்ம அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை போட்டுடணும். அதை ஒரு கிண்டிடணும். கிண்டிட்டு எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கேஸை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தூள் போட்டு 1 நிமிஷம் கிண்டி விடலாம்.
புதினா தான் இதுக்கு ஹைலைட்டு. இது போட்டால் தான் இன்னும் மனம் கூட கிடைக்கும் நம்மளுக்கு சால்னாக்கு. அதனால் மறக்காமல் புதினா சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுக்கிற புதினாவே நான் இப்போ போட்டுக்கிட்டு ஒரு கிளறிடுறேன். கிளறிட்டேன். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே எப்பயும் வச்சுக்கோங்க. எல்லாம் கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, கசகசா, அதை வந்து ஊற்றிடலாம். சால்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இந்த அளவு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிறேன். இப்போ கலக்கி இப்போ ஊற்றிட்டேன். முதல்ல நம்ம உப்பு போட்டதுனால இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டு கிண்டி விட்டுக்கிறேன். இது சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக தெரியும் நம்மளுக்கு. அதனால தான் சர்க்கரை நான் சேர்த்திக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம குக்கரை மூடி வெயிட் வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ சால்னா கொதி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்தப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து வெயிட் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வரும்போது நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்டீம் போன அப்புறம் நம்ம திறந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு காரெல்லாம் சரியா இருக்கு. பாருங்க, இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிடலாம். உணவே மருந்து. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.